ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ தான் ஃபைனல், இதோட முடிஞ்சிடும். இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ ரொம்பவே சீரியஸாக இருக்கான். அவனை வந்து சுவிட்சர்லாந்து கூட்டு போகிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின்காண்டு கிஃப்ட்லாம் அனுப்பியிருக்கான். அதில் ஒரு பென் ட்ரைவ் இருக்குது. அதில் வந்து ஹீரோயின் போட்டு பார்த்துட்ருக்கா. அதில் வந்து ஹீரோயின் கூட எப்படிலாம் வாழணும்னு நினச்சானோ அதெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்கான். அதை ஹீரோயின் திங்க் பண்ணியும் பார்த்துட்ருக்கா. அதுதான் வந்து நடந்துட்டும் இருக்குது. ஹீரோயின் வந்து தூங்க போகிறதா சொல்லியிருப்பாள்ல, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்து படுத்திருக்கும் போது ஹீரோயின் கையை ஹீரோ பிடிச்சிருக்கான். உடனே ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமாக இருக்குது. ஹீரோ தான் சொல்கிறான், என்னோட வாழ்க்கையை நீ வந்து எனக்காண்டி வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து ஹீரோவோட கையை ஆறுதலாக தடவிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ்க்கு ஹீரோ தான் கொண்டு வந்து விடுறான். ஹீரோயின் கதவெல்லாம் திறந்து விட்டு லஞ்செல்லாம் பேக் பண்ணி கொடுக்கான். அதை வந்து ஹீரோயினோட ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் பார்த்து, எப்படிப்பா, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காளுங்க. ரொம்பவே அழகாக இருக்கான், ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காளுங்க. ஹீரோ வந்து லஞ்செல்லாம் கொடுத்துட்டு போன உடனே ஹீரோயின்ட்ட வந்து கேட்காளுங்க, யார் இவர், உங்களோட பாய் ஃப்ரெண்டா, உங்களுக்கு ஜாக் பாட் அடிச்சுட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளுங்க. ஹீரோயின் வாங்க வாங்க வேலை பாப்பா அப்படின்ட்டு போகிறேன். என்னது வேலையா அப்படிங்காளுங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் ஆனோடனே ஹீரோயின் அவளோட லஞ்சை எடுத்துகிட்டு வரா. உடனே ஒரு ஸ்டாஃப் பிடுங்கிடுறா. அதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்காளுங்க. ஹீரோ வந்து நோட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கான். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ரீஹீட் வந்து 1 நிமிஷம் பண்ணால் போதும், அடுத்து 30 செகண்ட் பண்ணால் போதும், அடுத்து ஃப்ரூட்டை வந்து நீ ரீஹீட்டே பண்ண வேணாம், அப்படியே சாப்பிட்லான்னு ஒன்று. அதை வந்து ஹீரோயின் தாங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறா. அப்போ வந்து சொல்கிறாளுங்க, இது வெறும் லஞ்ச் கிடையாது, ஃபுல் ஆஃப் லவ்ப்பா அப்படிங்காளுங்க. சும்மா இருங்கடி சாப்பிடுங்க அப்படின்ட்டு போகிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. ஹீரோ வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தோன்னே, என்னதுப்பா நீ யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, இல்லை இந்த ரூமை நான் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சால் சொல்லு அப்படின்னு ஹீரோயின் சொன்னேன். ஹீரோயினா அவளுக்கு தெரிஞ்ச ஐடியாலாம் சொல்லிட்டு இருக்கா. உன்னை பார்த்தா இதுக்கெல்லாம் செலவு பண்ணுற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொன்ன உடனே, எப்பா நான் செலவு பண்ணுறது செலவு பண்ணாது இருக்கட்டும், நீ எதுக்கு தேவையில்லாமல் ரூமை மாற்றுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன்? நான் என்ன உன்னை கல்யாணமாக பண்ணிட்டேன்? நான்லாம் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேனே. ஏன்னா வந்து நீ வந்து ஒரு நாள் இருப்ப, ஒரு நாள் இருக்க மாட்டேன், உன்னை நம்பிட்டு இருக்க முடியுமா? எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. சரி, நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிட்டேன், உன்னோட மெமரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னா, ஹீரோனா சரி கேளு அப்படிங்க. நீ வந்து ஃபஸ்ட்டு தடவை என் மேலே காஃபியை கொட்டேன் தெரியுமா, அப்போ வந்து உன்னோட காஃபி ஷாப்பில் என்ன மியூசிக் ப்ளே ஆச்சு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்கான். ஹீரோன்னு ஒரு மியூசிக் சொன்னோன்னா அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேறு ஒன்று சொல்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டேன்னா, ஆமாப்பா அது என்னோட ஃபேவரட் சாங், அதனால தான் நான் காஃபி குடிக்க அங்கே வருவேன் அடிக்கடி அப்படிங்க. சரிப்பா, நான் வந்து ரொம்ப நாள் ஆனதுனால மறந்துட்டேன், நான் நிறைய பிஸியாக இருக்கம்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற கொஸ்டின் கேளு அப்படிங்க. சரி, அன்னைக்கு நான் என்ன கலர் டை கட்டி இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கான். அது வந்து ப்ரௌன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கா. இல்லை இதுவும் தப்பு தான், ப்ளூ அப்படிங்க. அப்படியா, இப்போ தான் ஞாபகம் வருது, நான் வந்து காஃபி கொட்டணுன்னு ப்ரௌன் ஆச்சுல, அதை தான் சொன்னேன் அப்படிங்க. சரி உனக்கு ஈஸியாக கேட்க. நான் இல்லை நீ வந்து கஷ்டமாகவே கேளு அப்படிங்க. ஏமா கஷ்டமாக கேட்டால் தான் நீ ஒன்றுமே உருப்படியாக சொல்ல மாட்டேங்க, நான் ஈஸியாக கேட்க அப்படின்ட்டு கேட்கான். அன்னைக்கு என்னோட லெஃப்ட் ஹேண்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னோடனே ஹீரோயின் வந்து, அது தானே ரிங்கு போட்டிருப்ப, இல்லை நீ வந்து வாட்ச் போட்டிருப்ப, இல்லை நீ வந்து லேப்டாப் வச்சிருப்ப, இல்லைன்னா பென் வச்சிருப்ப அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்கிற. எதுவுமே இல்லைன்றான் ஹீரோவும். ஹீரோயின் அப்போ என்ன தான் வச்சுருந்தப்பா அப்படின்னு கேட்ட உடனே, அது வந்து பென்சில் வச்சு தெரியாமல் என் கையை கிழிச்சிக்கிட்டேன், அதனால் நான் வந்து பேண்டேஜ் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, அதெல்லாம் நான் மறந்துட்டேன்ப்பா அப்படிங்க. அப்போனா நீ வந்து ஒழுங்காக என்னை பார்க்கவே இல்லை, ஒழுங்காக உனக்கு என்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இல்லையே, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்குமே, நான் என்னோடய ஃபுல் அட்டென்ஷனும் உன்னோட ஃபேஸில் இருக்கும், அதனால் நான் மற்ற எல்லா பொருளையும் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. சரி, உனக்கு ஈஸியாக என்னோடய ஃபேஸை வச்சே கேட்கேன், நான் அன்னைக்கு உன்னை பார்த்து சிரிச்சேனா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கான். கண்டிப்பாக நீ சிரிக்கவே இல்லையே, நான் காஃபி குடினதுனால நீ வந்து சிரிக்காம தான் இருந்த அப்படின்னு சொல்கிறா. இல்லை நீ ஃபஸ்ட்டு காஃபி கொட்டையில் நான் சிரிக்கலை, அதுக்கப்புறம் உன் மூஞ்சி பார்த்தோன்னே சிரித்தேன் அப்படிங்க. இல்லை நீ சிரிக்கவே இல்லைன்னு சொல்லி 2 பேரும் சண்டை போடுறாளுங்க. இல்லை நான் லைட்டாக சிரித்தேன் அப்படின்னா, எப்பா அதெல்லாம் சிரிப்பாகுமா அப்படின்னு கேட்க. அதுதான் என்னோட சிரிப்பு அப்படிங்க அவனும். சரிப்பா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா, நீ வந்து நான் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் 0 தான் வாங்கியிருக்க, 0 சொல்லிட்டு இருக்கான். சரி, நான் 0 வாங்கிட்டேனா, சரி நான் எல்லா கொஸ்டினும் கேட்கேன், நீ வந்து என்ன வாங்குறேன்னு பாரு, கண்டிப்பாக நீயும் 0 தான் வாங்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கா. நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன் அப்படின்னு கேட்கா. நீ வந்து எல்லோ கலர் ஷர்ட்டு, ப்ளூ கலர் ஜீன்ஸு அப்படிங்க. சரி, ஹேர் ஸ்டைல் போனி டெயில் போட்டிருந்தேன், அதை வந்து பிளாக் கலர் ரப்பர் பேண்ட் போட்டிருந்தேன் அப்படின்னு கரெக்டாக சொல்கிறான். சரி, என்னோட லிப்ஸ்டிக் என்ன அப்படின்னு கேட்கா. நீ வந்து லிப்ஸ்டிக்கே போடலாமா அப்படிங்க. சரி, அன்னைக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொன்ன மாதிரியே சொல்லி காமிக்கா. சாரி அப்படின்னு சொன்னல அப்படின்னு சொல்லி காமிக்கா. ஹீரோயினுக்கு வந்து தலைவணி தூக்கி போட்டு அடிக்கா. சரி, எப்படி இதெல்லாம் நீ வந்து நினைவு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை நான் உன்னை அங்கே சந்திக்கலை, ஆல்ரெடி நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான்.
ஓ ஃபஸ்ட்டு அந்த ரேபிட் காஸ்டியூம் போட்டிருந்தானே அங்கே தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கப்புறம் உனக்கு வேலை போயிட்டல, திரும்பி வந்து இங்கே வேலைக்கு சேர முன்னாடி வந்து ஒரு கார் கண்ணாடியில் நீ வந்து என்னெல்லாம் சேட்டை பண்ண எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படிங்க. என்னது அப்படின்னு நீ எங்கே இருந்த? ஆமா நான் உள்ளதான் இருந்தேன், அது கூட தெரியாமல் நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு போனேயம்மா அப்படிங்க. ஏன்ப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திரும்பி தலைவனி வச்சு அடிச்சிட்டு இருக்கா. சாரி போய் நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குற மாதிரியே கேட்கா. உடனே ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கா. அப்பவே உனக்கு என்னை பிடிச்சிருச்சோ அப்படின்னு கேட்க. ஆமாம் கொஞ்சோன்ட்டு அப்படிங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. அந்த பிளேஸை பற்றி ஹீரோ வந்து சொல்லிகிட்டே வரான். இந்த பிளேஸ் வந்து சன்செட் ஆகும்போது கரெக்டாக மூன் வந்து அப்பேர் ஆகும், அது எல்லாமே இந்த பிளேஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் இது வரைக்கும் இதை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. தான் இப்போ பார்த்துரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே வந்து படம் வரைவாங்கல்ல, அவங்க இருந்தோன்னா அவங்கள்ட்ட போய் நம்ம வரைவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிட்டு போனால் அவர் வந்து 60 ரூபா கேட்காரு. ஹீரோயின் 30 தான் அப்படிங்க. இல்லை அப்படின்னு சொல்லி அவர் 60 தான் சொல்கிறான். உடனே ஹீரோயின் 40 ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க 2 பேரையும்லாம் வரையணும் அப்படின்னு சொல்கிறான். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போகிற ஹீரோ தான் சமாதானப்படுத்துறான். ஏமா நில்லுமா அப்படின்ட்டு இருக்கா. உடனே அந்த படம் வரைகிறோம். சரி 40க்கு ஓகே சொல்லிட்டாரு. உடனே ஹீரோயின் வந்து போஸ் கொடுக்க ரெடி ஆகிட்டா. அவர் வந்து 15 நிமிஷம் ஆகும்னு சொல்கிறாரு. என்னது 15 நிமிஷமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து வாய்ப்பழக்கா. சரி நிற்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னோன்னே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவர் சீக்கிரமாகவே முடிச்சிடாரு. என்னாச்சு சீக்கிரமே முடிச்சிட்டீங்க, ஒழுங்காக வரைஞ்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வாங்கி பார்க்கா. இவங்க கொடுத்தது ஹக்கிங் போஸா, ஆனால் அங்கே அவர் வரைஞ்சிருக்கிறது வந்து ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணுற போஸாக இருக்கு. ஹீரோயின் வாயை பொழுது ஆச்சரியமா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லாம் ஹீரோ தான் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. ஹீரோ உடனே ரிங்க எடுத்து காட்டுறான். என்னால் வந்து முட்டி போட்டு உனக்கு ப்ரப்போஸ் பண்ண முடியாது, அதனால தான் அவர்கிட்ட அந்த மாதிரி வரைய சொன்னேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கான். கண்டிப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்து ரிங்கை போட்டு விடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீனே 2 பேரும் ரிஜிஸ்டர் பண்ண வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து சுவிட்சர்லாந்துக்காரன்ல எங்கள் சைனீஸ்ல, அப்போ அங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க ஆல்ரெடி வந்து சுவிட்சர்லாந்தில் அவன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கான்னு சொல்லி என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோ சொல்கிறான், பாரு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே என்ன செய்ய அப்படின்ன உடனே, எனக்கு என்னப்பா தெரியும் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் நீ கோவப்படுறத பார்த்தா நீ என்ன கல்யாணம் முடிச்சிருப்பியோ சுவிட்சர்லாந்தில் அப்படின்னு சொல்லி கேட்கா. என்னது நானா அப்படின்னு சொல்லி ஹீரோ உடனே ஃபோன் அடிக்கான். வேற யாருக்கு? ஜீச்சானுக்கு தான். ஜீச்சான்ட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி எனக்கு அனுப்புப்பா அப்படின்ன உடனே அவனும் சரின்னு சொல்லிடுறான். ஏன் நீ ரொம்ப நல்ல அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின் இங்கேருந்து. அவங்களும் நீங்கள் எல்லாம் ரெடி ஆனவுடனே வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினும் சரின்னு சொன்னால் அடுத்த தடவை வரையில் இந்த மாதிரி கேஷுவலாக வராமல் அழகாக ஃபார்மலாக நீட்டாக வாங்க, மேரேஜ்னால் என்ன சும்மாவா அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோவும் ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஆமாம் உங்கள் மோதிரத்தைங்க அப்படின்னு 2 பேரும் காமிக்காங்க. அடுத்த சீன் வந்து ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, ஹீரோயின் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசி சிரிச்சுட்டே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் லவ் ஸ்டோரியை வந்து ஹீரோயின் ஒரு நாவலாக எழுதியிருப்பாள், அதை வந்து புக்காகவே வெளியிட்டா எல்லாரும் வந்து ஹீரோயின்ட்டு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எல்லாருக்கும் சைன் போட்டு முடிச்சுட்டு என்னடா அங்கே கூட்டம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கா. அப்போ அங்கே ஒரு பொண்ணு நிற்கி அவள்கிட்ட போய் கேட்கா, எப்பா நீங்கள் வந்து இந்த புக்கோட ஆத்தர்கிட்ட தானே சைன் வாங்க நினைக்கிங்க, அது வேற யாரும் இல்லை நான் தான் அப்படின்னு, நான் ஆல்ரெடி வாங்கிட்டேனே அப்படின்னா. சரி அப்போ யாருக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. நாங்கள் ஹீரோட்டேருந்து சைன் வாங்குறதுக்காண்டி நின்றுட்டுருக்கோம் அப்படிங்க. ஹீரோயின்னு நைஸாக உள்ளே போய் பார்க்க ஹீரோ எல்லாருக்கும் சைன் போட்டு கொடுத்துட்ருக்கான். ஹீரோயினை பார்த்தோன்னா எப்பா இவ தான் உண்மையான ஆத்தர், இவ சொன்னாதான் இனிமேல் நான் சைனே போடுவேன்ப்பா அப்படின்னு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இதோட முடியுது அப்படின்னு சொல்லி லேப்டாப்பில் வருது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஹீரோ அன்னைக்கே வந்து ஹீரோயின் கதை இப்படி முடியக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பான் தெரியுமா, அதை தான் இப்போ வந்து நம்ம எல்லாமே பார்த்தோம். ஹீரோ அன்னைக்கு எழுதியிருப்பாம்ல அதை தான் காமிக்காங்க. அப்போ வந்து அவன் எழுதியிருக்கான், நீ வந்து இந்த லெட்டரை பார்த்த அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உயிரோடு இருந்திருக்க மாட்டேன், நான் உயிரோடு இல்லாதப்போ தான் இந்த லெட்டர் எப்படி உன்கிட்ட வந்து சேரும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். என்னால் உன்னோட எண்டிங்கை வந்து ஏற்றுக்க முடியல, அது ரொம்பவே வந்து ட்ராஜடியாக இருக்குது, சேடாக இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி ஹாப்பி எண்டிங் எழுதினேன். கண்டிப்பாக உண்மை ரொம்பவே கொடுமையாக தான் இருக்கும், அதனால் நம்ம வந்து நாவல்லையாவது சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் அப்படிங்க. உனக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த ஸ்டோரி எல்லாருக்குமே ஒரு ஃபேரி டைல் மாதிரி இருக்கும், நம்மளோட உண்மையானது ரொம்பவே ட்ராஜடியாக இருக்குது, அதனால தான் இந்த நாவல் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். கண்டிப்பாக நீ வந்து என்னை விட்டு வெளியில் போய் தான் ஆகணும், மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். எல்லா க்ரீட்டிங் கார்ட்ஸும் உன்னோட பர்த்டேக்கு தான் அனுப்பி வச்சுருக்கேன், ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒவ்வொன்றும் நீ திறந்து பாரு, கண்டிப்பாக அப்போ வந்து நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். அதெல்லாம் வாசித்து பார்த்து ஹீரோயின் ரொம்பவே அழுதுட்டுருக்கா. அதில் ஒரு கவரில் வந்து ஹீரோயினோட ரிங்கையும் போட்டு அனுப்பியிருக்கான். அதை எடுத்து ஹீரோயின் திரும்பியும் கையில் மாட்டிக்கிறா. அப்போ வந்து அங்கே ஒரு பலூன் பறக்குது, அதை பார்த்து ஹீரோயின் வந்து சொல்கிறா, தெரியுமா ஹீரோ, நீ வந்து என் கையில் உள்ள ஒரு பலூன் மாதிரி தான், நீ வந்து தூரமாக பறப்ப,
கண்ணுக்கே தெரியாமல் கூட போவ. ஆனால் வந்து அந்த கயிறை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னா என்னை சுற்றியே வர்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நம்ம 2 பேருக்கு இடையில உள்ள இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்கலாம். கண்டிப்பாக நமக்கு இடையில உள்ள கயிறு வந்து என்றைக்குமே நம்மளை கனெக்ஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஹீரோயின் வந்து சொல்கிறா, ஹீரோ வந்து சுவிட்சர்லாந்து போயிட்டா, நான் வந்து சாங்காய்க்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜிங்வன் வந்து மியாவை கொஞ்சிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து நிறைய புக்கெல்லாம் எடுத்து வச்சு தூர போட போகிறேன்னு சொன்ன உடனே ஜிங்வன் சொல்கிறா, எப்போ இதெல்லாம் ரொம்பவே நல்ல புக்ஸ்லாம் ஏன் தூர போட போகிற அப்படின்னோடனே இதெல்லாம் ஹீரோ கொடுத்தது அப்படின்னு சொல்கிறா. உனக்கு வேண்டாம் அப்படின்னா எனக்காவது தாயே அப்படின்னு கேட்கா. ஹீரோயினு சரின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்டு வந்து மியாவை எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஏன் வந்து இதை எங்கள் அம்மா கொடுக்கக்கூடாது, அந்த ஆமை கூட நல்லா இருக்கு அதையும் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்கா. சாரிப்பா, ரெண்டுமே என் கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறா. ஆமாம், நீ வந்து புக்கெல்லாம் கொடுக்கன்னு சொல்கிற, ஏன் மியாவை மட்டும் தர மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. மியாவை ஹீரோ நல்லா பார்த்துக்கிற சொன்னா, அதனால் நானே பார்த்துக்குருவேன் அப்படின்னு சொல்கிறா. சரி, குணா வந்து உன்னை இன்னைக்கு அஃபிஷியல் டின்னருக்கு கூப்பிட்டா வந்துரு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினும் சரின்னு சொன்ன உடனே ஜிங்வன் சொல்கிறா, ஜீஜன் வந்து என்னை யூரோப்புக்கு கூப்பிட்டான் அப்படின்ன உடனே உனக்கும் அது ரொம்ப பிடிக்கும்ல, போக வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறா. நான் சாங்காய் விட்டு போக மாட்டேன்ப்பா, ஒருத்தவங்க சொல்கிறாங்க அவங்க குன்விங்க்கு போக போகிறதா, அவங்கள நான் மிஸ் பண்ணுவேன்ல, அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ நீ என்னதான் நினைக்கிறேன், நான் உனக்காண்டி அழுவணும்னு நினைக்கியா அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு, நான் பாரு உனக்காண்டி அழுவுறேன்னு சொல்லி அழுது சும்மா நடிச்சு காமிக்கா. ஜிங்வனு கூட சேர்ந்து அழுது காமிச்சிட்டு இருக்கா. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து யூரோப்புக்கு போனால் ஹீரோவை பற்றி எல்லா நியூஸும் உனக்கு அனுப்பிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை வேண்டாம், நீ வந்து உன்னோட வேலையை பார்த்தாலே போதும், கண்டிப்பாக உனக்கு ஹீரோவோட கண்டிஷன் பற்றி தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கா. இல்லை வேண்டாம், உனக்கு வந்து 2 லவ்வை பற்றி வித்தியாசம் தெரியுமா, ரொமான்டிக் லவ்வையும் ட்ரூ லவ்வையும் பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சொல்கிறா ஹீரோயினே. ரொமான்டிக் லவ் அப்படின்னா எப்போதுமே கூடயே இருந்து கூடயே லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுதான் ரொமான்டிக் லவ். ட்ரூ லவ் அப்படின்னா 2 பேரும் பிரிஞ்சு போய் உண்மையாக நேசிக்கிட்டே இருப்பாங்க, அதுதான். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க, அதுதான் ட்ரூ லவ் அப்படின்னு சொன்னோன்னா, என்னப்பா இது வந்து உடனடி மாற்றமாக தெரியுது அப்படின்னோன்னா, ஆமாம் எல்லாமே மாறித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடுறா. குணாவும் ஹீரோனும் பேசிட்டு வராங்க. குணா வந்து பாராட்டுறான், பரவாயில்ல நீ வந்து இதுலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சதே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின்னு கேட்டுக்கிறா. குணா வந்து ஹீரோயின்ட்ட கேட்கா, நீ வந்து குன்மிங்க்கு போய் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் வந்து டிரான்ஸ்லேஷன் கம்பெனி தான் வைக்க போகிறேன், உனக்கு காம்படிஷனாக வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா அப்படின்னு அவனும் கேட்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின்னு சொல்ல, நீ வந்து நல்ல துணையாக தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு. அது ரொம்பவே கஷ்டம்ப்பா அப்படின்ன உடனே, ஏன் அதெல்லாம் ஈஸி தான், நீ வந்து தென்னை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறா. கண்டிப்பாக நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன், ஆனால் நான் உன்னை மாரி கிடையாதுப்பா, இதுலேருந்து நான் உடனடியே வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லாஸ்ட் ஹக் கிடைக்குமா அப்படின்னு ஹீரோனு சரின்னு சொல்லி கொடுக்கா. ஃபஸ்ட்டு டேட்டிங் சொல்லிட்டு குணா கூட்டு போகும்போது பல்லு வலி, அதனால கிஸ் கொடுத்தா சரியாகவும் சொன்னாம்ல, அதேமாரி இப்போவும் எனக்கு பல்லு வலிக்கு அதனால ஒரு கிஸ் கூட அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இப்போ உனக்கு வேற வழியே தெரியாதா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிண்டல் அடிச்சிட்டு இருக்கா. இந்த சைடு ஜீச்சானும் தாத்தாவும் ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் தான் ஃபோன் பண்ணியிருக்கா. ஜீச்சான் வந்து ஹீரோயின் சொன்னோன்னு தாத்தாவும் அவன் காதில் வையின்னொடனே ஹீரோயின் தான் பேசுகிறா. நீ சேஃபாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன், நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிறது தான் நம்ம 2 பேருக்குமே நல்லது, உன்னை என்னால் நேரில் பார்க்க முடியாதுனால நான் என்னோட கனவுல பார்த்துக்கிருவேன், எப்போதுமே உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை கேட்டு ஹீரோக்கு கண்ணீரே வருது. ஹீரோ கனவுல ஹீரோயின் எப்படியெல்லாம் நினச்சிருந்தானோ அதே மாதிரி ஹீரோயின் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டா. ஹீரோயினுக்கு கொரியரில் ஒரு பொருள் வருது, என்னென்னா அது வேறு ஒன்றும் இல்லை, ஹீரோவோட ரிங்கு தான். அப்படின்னா இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் ஹீரோ வந்து இறந்துட்டான். ஆனால் ஹீரோயினுக்கு ஹீரோ பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அவள் ஹீரோ கூட இருந்த சந்தோஷமான நினைவெல்லாம் நினச்சி பார்த்துட்டே இருக்கா. அடுத்து அந்த 2 ரிங்கையும் எடுத்து கிஸ் பண்ணிகிட்ருக்கா. ரிங்கை பற்றி நினச்சிட்ருக்கா. அவளாலேயும் முடியலை, 2ஐயும் தூக்கி தண்ணியில் எரிஞ்சிடுறா. ஹீரோ ஃபஸ்ட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பான் தெரியுமா, டிக்ஷனரி, அதையும் வச்சுட்டு போயிடுறா. ஒரு பெயிண்டர் வரைஞ்சிருப்பார்ல, ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி, அதை காமிச்சு இந்த ட்ராமாவை முடிச்சிட்டாங்க. இதோட இந்த ட்ராமா முடியுது. நான் கூட ஃபஸ்ட் இந்த ட்ராமா வந்து ரொம்பவே சேடாக இருக்குது, எடுக்க வேண்டாம் தான் நினச்சேன், இருந்தாலும் ரொம்பவே லவ்வாக இருந்துச்சு, அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நமக்குள்ள RR ட்ராமாஸ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதேமாரி அடுத்த நல்ல ட்ராமாவோட வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க தானே?